என் தங்கமே, நீங்கள் தனிமையில் அழுது தூக்கமின்றி தவித்த இரவுகளை முருகன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். ஒரு சாதாரண கண்ணாடிக்கு பின்புறம் இருண்ட திரவம் பூசப்படும் போதுதான் அது உலகை பிரதிபலிக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாறுகிறது. அதுபோலவே உங்கள் வாழ்வில் வந்த துன்பங்களும் தனிமையும் உங்களை அழிப்பதற்கல்ல, அகிலமே வியக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உங்களை மாற்றுவதற்காக முருகன் பூசிய கவசமாகும். மணற்கடிகாரத்தில் உள்ள மணல் முழுவதும் கீழே விழுந்ததுமெல்லாம் முடிந்தது என உலகம் நினைக்கும். ஆனால் அதை தலைகீழாக கவிழ்த்து வைக்கும்போது ஒரு புதிய காலம் தொடங்கும். அதுபோலவே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறியது உங்களை அழிக்க அல்ல, சுழியிலிருந்து ஒரு புதிய வசந்த காலத்தை தொடங்குவதற்கே. பண்டைய மாவீரனின் வளரி ஆயுதம் எவ்வளவு தூரம் சென்றாலும் மீண்டும் வீசியவனின் கரத்திற்கே திரும்புவது போல உங்களை விட்டு பிரிந்த செல்வமும் அங்கீகாரமும் உண்மையான அன்பும் பன்மடங்காக உங்களிடமே மீண்டு வந்தும் சேரும். இரவும் பகலும் உழைத்து அதற்கான பலன் கிடைக்கவில்லை என்றும் தகுதியற்றவர்கள் அதை அனுபவிப்பதை பார்த்தும் நீங்கள் குமுறி எழுததை முருகன் அறிவார். தங்கத்தை உருக்கும் மூசை என்னும் கிண்ணம் அத்தனை நெருப்பையும் தாங்கும். ஆனால் உலகம் தங்கத்தை மட்டுமே போற்றும். இத்தனை காலம் நீங்கள் அந்த மூசையைப் போல மற்றவர்களுக்காக கஷ்டத்தை தாங்கினீர்கள். இனி உங்களை ஒட்டுமொத்த அகிலமும் தலை வணங்கும் மாபெரும் தங்கமாக முருகன் உருமாற்றப் போகிறார். உங்கள் கடன் சுமைகள் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. வற்றாத புதிய வருமான வழிகள் திறக்கப்படும். நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கூட பெரிய உதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள் வம்சத்தையே கரை சேர்க்க வந்த மாபெரும் வழிகாட்டி உங்களை பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்த போலி பொய் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்ம வினைகளின் கணக்குகளை காலபைரவனாக நின்று முருகன் தீர்ப்பார். வாசலில் பொறுமையுடன் வரைந்த அழகிய கோலத்தை சுயநலவாதிகள் மிதித்து சிதைத்தாலும் அதை மீண்டும் வரையும் திறமை வரைந்துவிட மட்டுமே இருக்கும். அதுபோல உங்கள் அன்பை அவர்கள் நிராகரித்தாலும் அன்பை வாரி வழங்கும் தெய்வீக குணம் உங்களிடமே உள்ளது. ஒரு நெசவாளி பட்டு நொய்யும் போது சிக்கலான நூல்களை நறுக்கி எறிவது போல உங்கள் வாழ்வில் இருந்த போலி உறவுகளை முருகனே அழித்தெறிந்துள்ளார். இனி உங்கள் தூய்மையான குணத்தை மதிக்கும் புனிதமான மனிதர்களை மட்டுமே உங்கள் பாதையில் முருகன் அனுமதிப்பார். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டும் உடல் உபாதைகள் மற்றும் நாளை என்ன நடக்குமோ என்ற மரண பயத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் முருகன் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார். போர்க்களத்தில் அம்புகளால் துருப்பிடித்து முடங்கி கிடந்த ஒரு வீரனின் கவசத்தில் ஆசான் தெய்வீக தைலமிட்டு ஞான நெருப்பால் காய்ச்சி அவனை மீண்டும் அசுர வேகத்தில் எழ செய்வது போல உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும் முருகனின் திருவருவால் புதுப்பிக்கப்படுகிறது. மூடி கிடந்த கோட்டையின் கதவுகளை பட்டத்து யானை முட்டி திறப்பது போல கடந்த கால கசப்புகளால் பூட்டப்பட்டிருந்த உங்கள் மனக்கதவுகளை முருகன் தன் ஒற்றை பார்வையால் திறந்து கைலாயத்தின் பேரமைதியை உங்களுக்குள் பாய்ச்சுகிறார். இரவு நேர பயங்கள் நீங்கி ஆழ்ந்த உறக்கம் கைகூடும். ஒரு பெரிய சிவாலயத்தின் வெளிப்பிரகாசத்தில் கூட்டமும் சத்தமும் இருக்கும். ஆனால் இறைவன் வீற்றிருக்கும் கருவறைக்குள் மாபெரும் இருளும் தெய்வீக பேரமைதியும் மட்டுமே நிலவும். உங்களுக்கு கிடைத்த தனிமை நீங்கள் ஒதுக்கப்பட்டதன் அடையாளம் அல்ல. முருகன் உங்களை தன் கருவறைக்குள் தன் நெஞ்சிற்கு மிக அருகில் அரவணைத்து கொண்டார் என்பதற்கான அடையாளம். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். இத்தனை காலம் இருண்ட உரைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கூர்மையான போர்வால் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நம்பிக்கையோடு இருங்கள்.